ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தக்காளி பழத்தை பயன்படுத்தி ஒரு டேஸ்டியான ஊறுகாய் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி பழ ஊறுகாய் செய்ய 1 கிலோ அளவுக்கு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கூடவோ குறைச்சோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லி அளவிற்கு புளியை எடுத்து தூசி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. குயிக்காக தக்காளி பழ ஊறுகாய் ரெடி பண்ணணுன்னா தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் குயிக்காக வதங்கி வரணும்னா கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு மூடியை வச்சு மூடி வேக விட்டுக்கோங்க. 3 நிமிடம் ஆயிருக்கு. தக்காளி பழம் இந்த அளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு. இன்னும் கூடுதலாக 2 நிமிடம் வரைக்கும் தக்காளி பழத்தை வேக விட்டுக்கிட்டால் தான் தக்காளி பழம் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் தக்காளி பழத்தை நல்லா வேக விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பழத்தோடு சேர்ந்து புளியும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது இப்போ சூடாக இருக்குது. சூடு ஆறிய பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் செய்கிறது ஊறுகாய் அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இனி ஊறுகாய் செய்ய ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவிற்கு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் 3 சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி பழ விழுதை சேர்த்த பிறகு இது கூட தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பழ ஊறுகாய்க்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பழ ஊறுகாய் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே போல் உங்கள் வீட்லேயும் தக்காளி பழ ஊறுகாய் ரெடி பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் குயிக்காக தக்காளி பழ ஊறுகாய் ரெடி பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் குயிக்காக ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ண உடனே கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.